வணக்கம் அண்ட் வெல்கம் டு ரிஸ்டோர் தமிழ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் டாப் 5 பெஸ்ட்டு 110cc ஸ்கூட்டர்ஸோடைய ஒரு லிஸ்டிங் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். ஆமாங்க, அதனால் நீங்கள் அஃபோர்டபுள் ப்ரைஸிங்கில் உங்களுடைய டே டு டே யூசேஜுக்கும் உங்களுடைய ஃபேமிலி பர்பஸுக்கும் ஏற்ற மாதிரி நல்ல ஒரு ஸ்கூட்டர் எடுக்கணும்னு நினைக்கிறீங்கப்போ நீங்கள் ஒரு சரியான ஒரு வீடியோவில் இருக்கீங்க. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவை பார்ப்போம். பார்ட் மெடிச்சு கரெக்ட் சப்ஸ்கிரைப் பண்ண ஒரு செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி எடுத்து தட்டி விட்டிங்கன்னா அது மாதிரி சூப்பர் ஃபுட் ஆட்டோமொபைல் கண்டென்ட்ஸ் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும். சரி, வாங்க இப்போ நம்ம அதிகமாக அவசியமாக வீடியோக்குள்ளே போகலாம். இந்த லிஸ்டிங் நம்ம 5th பிளேஸில் பார்க்க போகிற ஒரு ஸ்கூட்டர் நம்ம ஹீரோவோட ப்ளஷர் ப்ளஸ். ஆமாங்க, இந்த ஒரு ஸ்கூட்டர் பற்றி சொல்லலாம் இருக்கிறதுலே அஃபோர்டபுள் ப்ரைஸிங்கில் நல்ல ஒரு ஃபேன்சியரான ஒரு டிசைன் டோனில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஸ்மூத்தரான ஒரு 110cc ஸ்கூட்டர் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க. இப்போ நிச்சயமாக இந்த ஒரு வெஹிக்கல் உங்களுக்கான ஒரு பெஸ்ட் ஆப்ஷனே சொல்லலாம். ஆமாங்க, ஃபஸ்ட்டு விஷயம் உங்களுக்கு வைக்கிற டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு முன்னே சொன்ன மாதிரியே இது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஃபேன்சியரான டச்சு, அதுலேயும் குறிப்பாக அது இதுன்னு உங்களுக்கு ஏகப்பட்ட கலர் ஸ்கீம்ஸும் கொடுக்குறாங்கன்றதுனால உங்களுக்கு ஓவராலாக வெஹிக்கிளோடைய டிசைன்ன்றது ஒரு மாதிரி நல்லாவே இருக்குது. அந்த ஒரு விஷயத்தில் உங்களுக்கு டவுட்டே கிடையாது. அதுக்கு அடுத்து இதில் யூஸ் பண்ணிக்க அந்த ஒரு இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்கு பார்த்தோன்னா வச்சுங்களேன், ஒரு 110cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்க்கான ஒரு ஏர் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த வெஹிக்கிளோடைய அந்த ஒரு பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு 8 bhp அண்ட் 8.7 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கு. டாப் ஸ்பீடுன்னு பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், அரௌண்ட் உங்களுக்கு 75 km/h வரைக்கும் ரீச் பண்ணுவீங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. பர்ஃபார்மன்ஸில் ஒரு ஓகேவான ஒரு ரேஞ்சில் இருக்குது இந்த ஒரு 110cc செக்மெண்ட்டில். அதுக்கு அடுத்து வெஹிக்கிளோடைய மைலேஜ் பொறுத்த அளவுக்கு பர் லிட்டருக்கு 50 km வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுவும் நல்ல ஒரு ரேஞ்சு தான். ஓவராலாக பவர் அண்ட் பர்ஃபார்மன்ஸில் நல்ல ஒரு வெல் பேலன்ஸ்டான ஒரு இன்ஜின் இந்த ஒரு ஹீரோ ப்ளஷர். அது இல்லாமல் டிசைனில் உங்களுக்கு அந்த ஒரு ஸ்டோரேஜ் மாதிரி விஷயங்கள் பற்றி சொல்லலாம். உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் ஃபுட்போர்ட் ஓரளவுக்கு ஸ்பேசியஸாக இருக்கும். அதுக்கடுத்து உங்களுக்கு அண்டர் சீட் ஸ்டோரேஜ் பொறுத்த அளவுக்கு ஒரு 18 liters ஆஃப் அண்டர் சீட் ஸ்டோரேஜ். ரொம்ப பெருசுன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் ஒரு நார்மல் சைஸ் தான். அது இல்லாமல் உங்களுக்கு ஃபியூல் ஃபில்லிங் கேப்பும் இன்டர்னல் ஃபியூல் ஃபில்லிங் கேப் கொடுத்துருப்பாங்க. இது மாதிரி ஒரு சில சின்ன சின்ன மைனஸஸ் இருக்கிறதுனால இது நம்மளோட லிஸ்டிங்கில் 5th பிளேஸை பிடிச்சிருக்கு. பட் இன்ஜின் அண்ட் டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு இது வந்து ரியலி ஒரு சூப்பரான ஒரு விஷயம், ஒரு ஸ்கூட்டராக இருக்குது. அது இல்லாமல் ப்ரைஸிங்கும் நல்லா கோட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்த வெஹிக்கிளோட ஆன் ரோட் ப்ரைஸிங்ன்றது பேசிக் மாடல் ஜஸ்ட் உங்களுக்கு 83,000 ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் 87,000 முடியுதுன்றப்ப ப்ரைஸிங்கில் ரியலி நல்ல ஒரு ரேஞ்சிலே இருக்குது இந்த ஒரு ஸ்கூட்டரு. சரி, வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்டிங்கில் இருக்க நெக்ஸ்ட்டை பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம 4th பிளேஸில் பார்க்க போகிற ஒரு ஸ்கூட்டர் நம்ம டிவிஎஸோட ஸ்கூட்டி ஜெஸ்ட் 110. நம்ம இந்த ஒரு ஸ்கூட்டரை பற்றி சொல்லலாம், இதுவுமே அஃபோர்டபுள் ரேஞ்சில் வரக்கூடிய ஒரு ஸ்கூட்டர் தான். பட் இன்னும் இந்த வெஹிக்கிளில் வந்து அந்த ஒரு ஃபேமிலி ப்ராக்டிகாலிட்டி இருந்து கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா கம்பேரிட்டிவ் நம்ம ஹீரோ ப்ளஷர்னு பார்த்தோம்னா அதை விட இதில் வந்து ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் அதிகம். ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் எங்கே அதிகம்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு விஷயம் ஓவரால் இந்த வெஹிக்கிளோடைய டிசைனே வந்து உங்களுக்கு அந்த ஒரு ஃபேன்சினஸ்ன்றதை தாண்டி கொஞ்சம் அந்த ஒரு ட்ரெடிஷ்னல் ஓரியன்டாக இருக்கும். அதனால் உங்களுக்கு ஃபுட்போர்ட் ஸ்பேஸ் மாதிரி விஷயங்கள் அதை விட இந்த இடத்துல உங்களுக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்குது. அது இல்லாமல் ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு நல்ல ஒரு பெரிய ஒரு க்ளவுட் பாக்ஸும் கொடுத்துருப்பாங்க. அதுலேயும் உங்களால் நிறைய பொருள்ஸை ஸ்டோர் பண்ணிக்க முடியும். அதுக்கடுத்து அண்டர் சீட் ஸ்டோரேஜ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், இந்த இடத்துல வந்து உங்களுக்கு 19 liters ஒரு அண்டர் சீட் ஸ்டோரேஜ் கொடுக்குறாங்க. அதுக்கடுத்து நெக்ஸ்ட் இதில் யூஸ் பண்ணிக்க அந்த ஒரு இன்ஜின் வைஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், ஒரு 109.7cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்க்கான ஒரு ஏர் கூல்டு இன்ஜின் கொடுக்குறாங்க. இந்த வெஹிக்கிளோட பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்த அளவுக்கு 7.71 bhp அண்ட் 8.8 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கு. டாப் ஸ்பீடு 80 km/h வரைக்கும் ரீச் பண்ண முடியுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்து வெஹிக்கிளுடைய மைலேஜ் பொறுத்த அளவுக்கு பர் லிட்டருக்கு 45 km வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு டீசெண்டான ரெடிங்ஷியல் மெயின்டைன் பண்ணிங்கன்னா இந்த வெஹிக்கிள் கிட்ட இருந்தும் ஒரு பெட்டரான ஒரு மைலேஜ் எதிர்பார்க்கலாம். ஒரு இன்ஜின் விஷயத்தில் ஒரு டீசெண்டான ஒரு இன்ஜின் இந்த ஒரு 110cc செக்மெண்ட்டில். அதுக்கடுத்து பிரேக்கிங் செட்டப்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், இந்த இடத்துலையும் ஃப்ரண்ட் அண்ட் பேக் போத் உங்களுக்கு ட்ரம் பிரேக்ஸ் மட்டும்தான் கொடுக்குறாங்க. SPD மூலமாக லிங்க் பண்ணியிருக்காங்க. அப்படின்ற டோட்டல் வெயிட்டு 103 kg, சீட் ரேட்டு 760 mm கிட்ட வரைக்கும் வருது. ஆக மொத்தத்தில் வண்டியோட ஆண்ட்ராய்ட் ப்ரைஸிங் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், இந்த வெஹிக்கிளோடைய பேசிக் மாடல் உங்களுக்கு 86,000 ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் 90,000 முடியுதுன்றப்ப ப்ரைஸிங்லேயும் நல்ல ஒரு ஒர்த்தபிளான ரேஞ்சில் தான் எட்டு வந்திருக்காங்க. இப்போ வாங்க நம்ம இந்த லிஸ்டிங்கில் இருக்க நெக்ஸ்ட்டை பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம 3rd பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம ஹோண்டாவோட டியோ 110. ஆமாங்க, இந்த ஒரு 110cc செக்மெண்ட்டில் இருக்கிறதுலே நல்ல ஒரு ஸ்போர்ட்டியரான ஒரு டிசைன் இருக்கக்கூடிய ஒரு வெஹிக்கிள் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க. அட் த சேம் டைமில் அது உங்களுடைய எல்லா வித யூசேஜுக்கும் உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக இருக்கணும்னு நினைக்கிறீங்க. இப்போ நிச்சயமாக இந்த ஒரு வெஹிக்கிள் உங்களுக்கான ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் சொல்லலாம். நம்ம ஹோண்டாவோட டியோ பற்றி சொல்லலாம் வச்சுங்களேன், இந்த ஒரு 110cc செக்மெண்ட்லேயே இருக்கிறதுலே
நல்ல ஒரு சூப்பர் ஸ்போர்ட்டியரான டிசைன்ன்றதை நம்ம முன்னாடியே பேசியிருந்தோம். அது இல்லாமல் நம்மளோட இந்தியன் மார்க்கெட்டில் ஃபஸ்ட் இன் டைம் ஒரு ஸ்போர்ட்டியரான டிசைன் லான்ச் ஆன ஒரு ஸ்கூட்டர் இதுன்றதும் நம்மளுக்கு நிச்சயமாக தெரியும். நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் பயங்கர ஃபேமஸான ஒரு வெஹிக்கிள் இந்த ஹோண்டா டியோ. அது இல்லாமல் இந்த வெஹிக்கிளுக்கு இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தோன்னா, இந்த வெஹிக்கிள் பார்க்குறதுக்கும் ஸ்போர்ட்டியாக இருக்கும். அட் த சேம் டைமில் உங்களோட ஃபேமிலி அண்ட் டே டு டே பர்பஸுக்கும் ஏற்ற மாதிரி இந்த ஒரு வெஹிக்கிள் இருக்கும். மற்ற ஸ்போர்ட்டி ஸ்கூட்டர்ஸ்லாம் பார்த்தோம்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு ஸ்பேஸ் அது மாதிரி விஷயங்கள்லாம் ஆஃபர் பண்ண மாட்டாங்க. பட் ஆனால் இந்த இடத்துல அந்த ஒரு விஷயம் கொஞ்சம் நல்லாவே இருக்குது. அவங்க இதில் யூஸ் பண்ணிக்க அந்த ஒரு இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்கு 109.51 cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்க்கான ஒரு ஏர் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த வெஹிக்கிளோட அந்த ஒரு பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு 7.75 bhp அண்ட் 9.03 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கு. டாப் ஸ்பீடுன்னு பார்த்தோன்னா வச்சுங்களா, அரௌண்ட் உங்களுக்கு 83 km/h வரைக்கும் ரீச் பண்ண முடியுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து வெஹிக்கிளோடைய மைலேஜ் பொறுத்தளவுக்கு பர் லிட்டருக்கு 48 km வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. மைலேஜில் ஒரு டீசெண்டான ரேஞ்சில் தான் இருக்கும். ஏன்னா கொஞ்சம் ஸ்போர்ட்டியர் தான் ஓட்டுவீங்க யாராக இருந்தாலும் ஹோண்டாடியோ. பட் இருந்தாலும் பி சேஃப், கொஞ்சம் சேஃபாகவும் ரைட் பண்ணுங்கள். அதுக்கடுத்து பிரேக்கிங் செட்டப் மாதிரி விஷயங்கள் பொறுத்தளவுக்கு எந்த இடத்துலையும் உங்களுக்கு ட்ரம் பிரேக் ஆப்ஷன் மட்டும்தான் உங்களுக்கு சிபிஎஸ் மூலமாக கம்பைன் பண்ணியிருப்பாங்க. வண்டியோட டோட்டல் வெயிட் பொறுத்தளவுக்கு 103 kg, சீட் 765 தான் வருதுன்றப்ப ஓரளவு வெஹிக்கிளோடைய டைனமிக்ஸ் மாதிரி விஷயங்களும் உங்களுக்கு ஓகேவான ஒரு ரேஞ்சில் தான் இருக்குது. ஹேண்டலிங் மாதிரி விஷயங்கள் ரொம்பலாம் கஷ்டமாக இருக்காது, ஈஸியாக தான் இருக்கும் வண்டி ஓட்டுறதுக்கு. ஆக மொத்தத்தில் வண்டி ஆண்ட்ராய்ட் ப்ரைஸிங் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு பேசிக் மாடல் 97,000 ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் 1,10,000 வரைக்கும் வருது. அப்படின்றப்போ ப்ரைஸிங்கில் இது ஒரு நல்ல வேல்யூ ஃபார் மணி ப்ராடக்டாகவே இருக்குது. சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்ட்டில் இருக்க நெக்ஸ்ட்டை பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம 4th பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம ஹோண்டாவோட ஆக்டிவா 6G ஆமாங்க. நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் எப்படி பைக்குன்னு வந்தால் ஸ்ப்ளெண்டருன்ற ஒரு இமேஜ் இருக்கோ, அதே மாதிரி ஸ்கூட்டர்னு வந்தாலே ஆக்டிவான்ற ஒரு இமேஜ் நம்ம மக்களுடைய மனசில் ரொம்ப ஆழமாக இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு இந்த ஹோண்டா ஆக்டிவான்றது நம்மளோட இந்தியன் மார்க்கெட்டில் ரொம்ப நாளாக ட்ராவல் பண்ணிட்டு வருது. அட் த சேம் டைமில் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸையும் கொடுத்துட்டு வருது. பர்ஃபார்மன்ஸ் மீன்ஸ் ஹை ஸ்பீடு அது இதுன்னு நான் சொல்ல, நம்ம மக்கள்கிட்ட நல்ல சேல்ஸ் ரேஷியோவில் கெயின் பண்ணியிருக்கு இந்த ஒரு மாடல். அதுக்கு ரீசன்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு விஷயம் உங்களுக்கு டிசைனே நல்ல ஒரு டீசெண்டான ஒரு டோனில் இருக்குது. இப்போ வரைக்கும் நல்லா அந்த ஒரு ட்ரெடிஷ்னல் ஃபேமிலி ஓரியன்ட் டோனில் தான் இருக்கும். அது இல்லாமல் அந்த ஒரு ஹோண்டாவோட இன்ஜின் ரிலையபிலிட்டி அண்ட் ரிஃபைன்மெண்ட்டுன்றது ஒரு செம்ம சூப்பரான ரேஞ்சில் இருக்கும். அந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் இந்த ஹோண்டாவோட அந்த ஒரு 110cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால் ஏர் கூல்டு இன்ஜின்லாம் ஃபீல் பண்ண முடியும். இந்த வெஹிக்கிளோடைய அந்த ஒரு பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு 7.73 bhp அண்ட் 8.9 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கு. டாப் ஸ்பீடு 85 km/h. வெஹிக்கிளுடைய மைலேஜ் பர் லிட்டருக்கு அரௌண்ட் உங்களுக்கு 45 km வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் நான் இந்த வெஹிக்கிள் வந்து நீங்கள் டீசெண்டான ரைடிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணினப்போ இன்னும் கூட கொஞ்சம் பெட்டரான ஒரு மைலேஜ் எதிர்பார்க்கலாம். மைலேஜில் ஓரளவுக்கு நல்லா இருக்கும். ஓரளவு வெஹிக்கிள் ஒரு டீசெண்டான ஒரு ஃபேமிலி ஓரியன்ட் வெஹிக்கிள். அதுக்கடுத்து பிரேக்கிங் செட்டப் மாதிரி விஷயங்கள் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் உங்களுக்கு ட்ரம் பிரேக்ஸ் மட்டும் தான் கொடுக்குறாங்க. இட்ஸ் ஓகே. வண்டியோட டோட்டல் வெயிட் 106 kg, சீட் ஹைட்டுன்னு பார்த்தோம்னா வச்சுங்களேன், இதுவுமே ஆல்மோஸ்ட் ஒரு 760 சம்திங் தான் வருதுன்றப்ப சீட் ஹைட்டில் இவரும் நல்ல ஒரு அஃபோர்டபுளான ரேஞ்சில் இருக்காங்க. அதாவது உங்களுக்கு சீட் ஹைட் மாதிரி விஷயங்கள்லாம் நல்லா கம்மியாக இருக்கணும், நான் கொஞ்சம் ஷார்ட் பர்சன் அது மாதிரிலாம் நினைக்கிறீங்க, இப்போ நிச்சயமாக நீங்கள் ஹோண்டாவோட ஆக்டிவா 6G ட்ரை பண்ணலாம். சீட் ஹைட்டு நல்லா கம்மியாக கொடுத்துருக்காங்க இந்த ஒரு மாடலில். அதுக்கடுத்து இந்த வெஹிக்கிளோடைய அந்த ஒரு ஸ்டோரேஜ் விஷயங்கள் பார்த்தோம்னா, அண்டர் சீட் ஸ்டோரேஜ் ஒரு 18 லிட்டர்ஸு, ஃபுட்போர்ட் நல்ல ஸ்பேசியஸாக இருக்குது. ஃப்ரண்ட்டில் இட்ஸ் ஓகேன்ற மாதிரி இருக்குது. சரி ஓகே. ஆக மொத்தத்தில் வண்டி ஆண்டோட ப்ரைஸிங்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், உங்களுக்கு பேசிக் மாடல் 1 lakhலேருந்து ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் 1,17,000 வரைக்கும் வருது. ரியலி இந்த ஒரு ப்ரைஸிங்கில் இதுவுமே ஒரு நல்ல வேல்யூ ஃபார் மணி ப்ராடக்ட்னே சொல்லலாம். சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்டிங்கில் இருக்க நெக்ஸ்ட்டை பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம ஃபர்ஸ்ட் பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம டிவிஎஸோட ஜூபிட்டர் 110 ஆமாங்க. இந்த டிவிஎஸோட ஜூபிட்டர் 110 பற்றி நிச்சயமாக நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இதுவும் ஆல்மோஸ்ட் ரொம்ப நாளாகவே நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் இருந்துகிட்டு இருக்கு. பட் இருந்தாலும் இதை நான் இப்போ ஃபஸ்ட்டில் போட்டதுக்கான ரீசன், இப்போ லேட்டஸ்ட்டாக இந்த வெஹிக்கிள் இந்த 2025ல் ஒரு மாஸான அப்டேட் கொடுத்தாங்க. அந்த அப்டேட் தான் இந்த வெஹிக்கிள் ஃபஸ்ட்டு பிளேஸ் வந்ததுக்கான ரீசன். இந்த அப்டேட்டில் ஓவராலாக உங்களுக்கு வெஹிக்கிளோட டிசைனே ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ உங்களுக்கு செம்ம ஒரு இன்னோவேட்டிவான ஒரு டோன். ஃபஸ்ட் டைம் டப்புன்னு பார்த்தா ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்னே ஃபீல் ஆகும். அந்த அளவுக்கு ஒரு செம்ம ஒரு நல்ல ஒரு டிசைன் டோனில் உங்களுக்கு இந்த ஒரு வெஹிக்கிள் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் இந்த வெஹிக்கிளோடைய அந்த ஒரு டிசைனில் இன்னொரு ஒரு பெரிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ப்ராக்டிகாலிட்டி செம்ம சூப்பராக கொடுத்துருக்காங்க. அண்டர் சீட் ஸ்டோரேஜும் உங்களுக்கு நம்மளுக்கு 125ல கொடுத்துருந்த மாதிரி 33 லிட்டர்ஸ் ஆஃப் அண்டர் சீட் ஸ்டோரேஜ். அதே மாதிரி ஃபியூல் ஃபில்லிங் கேப்பும் இதை மாதிரி ஃப்ரண்ட்டில் எடுத்து வந்து கொடுக்குறதுன்ற மாதிரி அந்த ஒரு ப்ராக்டிக்கலான விஷயங்கள் நல்லா கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஃபுட்போர்டும் நல்ல ஸ்பேஸஸ், சீட்டும் நல்ல லென்த்துன்ற மாதிரி ஓவரால் அந்த ஒரு ஃபேமிலி அண்ட் டே டு டே யூசேஜுக்கு ஏற்ற மாதிரி நல்ல ஒரு
ப்ராக்டிக்கலான வெஹிக்கிளாக இந்த வெஹிக்கிளை டிசைன் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்து இன்ஜின் வைஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சுக்கோங்களேன், இதில் உங்களுக்கு ஒரு 113.3 சிசி சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்க்கான ஒரு ஏர் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் இது வந்து வெறும் ஒரு இன்ஜின் கிடையாது, ஐஜிஓ அசிஸ்ட்ன்ற ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணக்கூடிய ஒரு இன்ஜின். இந்த ஒரு ஐஜிஓ அசிஸ்ட்ன்றது ஒன்றும் இல்லை, நம்ம யமாவில் கொடுத்துருந்தாங்க பார்த்தீங்களா ஸ்மார்ட் ஹைப்ரிட் சிஸ்டம், அதே விஷயம் தான் இது. உங்களுக்கு வெஹிக்கிளுக்கு பவர் அசிஸ்ட் தேவைப்படும் போது அந்த ஸ்டார்டர் காயிலுக்கே கரண்ட்டு கொடுத்து அது மூலமாக இன்ஜினுக்கு ஒரு அசிஸ்ட் பண்ணுறது, வெஹிக்கிள் ஆட்டோமேட்டிக் ஆன் ஆஃப் பண்ணுறது, அந்த மாதிரி ஒரு சில ஃபங்க்ஷனாலிட்டி பண்ணும் அந்த ஒரு சிஸ்டம். சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு இந்த வெஹிக்கிளுடைய அந்த ஒரு பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தலைக்கு 7.91 பிஹெச்பி அண்ட் நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் பொறுத்தலைக்குன்னு பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், உங்களுக்கு 9.8 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கு, டாப் ஸ்பீடு 82 km/h வரைக்கும் ரீச் பண்ண முடியுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்த விஷயம் மைலேஜ் பொறுத்தளவுக்கு அக்யூரேட்டாக இவ்வளோ தான் தருன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அது வந்து ஹைப்ரிட் சிஸ்டம் யூஸ் பண்ணக்கூடிய இன்ஜின்ன்றதுனால உங்களுக்கு மேபி 60 அதை மாதிரி ரேஞ்சில் கூட தான் தரத்துக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இல்லை நீங்கள் கொஞ்சம் ரஃப் அண்ட் டஃபாக ஓட்டுறீங்கப்பா, அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் கம்மியாகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் நம்ம ஆவரேஜாக ஒரு 50 to 55 வரைக்கும் எடுத்துக்கிட்டால் கூட நிச்சயமாக ஒரு சூப்பரான ஒரு மைலேஜ் நம்ம டிவிஎஸோட ஜூபிட்டர் 125 உங்களுக்கு ஆஃபர் பண்ணுறது, 110 உங்களுக்கு ஆஃபர் பண்ணுறது. அதுக்கடுத்து பிரேக்கிங் செட்டப்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், இந்த இடத்துல மட்டும்தான் உங்களுக்கு டிஸ்பிரேக் ஆப்ஷன் அமைங்க. இந்த ஒரு 110cc ஸ்கூட்டர்ஸில் எனக்கு தெரிஞ்சு வேறு எந்த ஸ்கூட்டர்லையும் உங்களுக்கு டிஸ்பிரேக் ஆப்ஷன் கிடையாது. பட் நான் இந்த ஸ்கூட்டரில் மட்டும் ஃப்ரண்ட்டில் டிஸ்க் ஆப்ஷன் உண்டு, பின்னாடி வந்து ட்ரம் உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் எஸ்பிடி மூலமாக கம்பைன் பண்ணியிருப்பாங்க. உங்களோட டோட்டல் வெயிட்டு 106 kg, சீட் ஹைட்டு 765 mmன்றப்போ உங்களுக்கு இந்த ஒரு விஷயங்களும் கம்மி தான், சீட் ஹைட்டும் கம்மி தான். 65 mmன்றது ஓகே தான்றப்ப ஓரளவு அந்த ஒரு விஷயத்துலையும் உங்களுக்கு ப்ராப்ளம் கிடையாது. ஆக மொத்தத்தில் வண்டி ரவுண்ட் ப்ரைஸிங்னு பார்த்தோன்னு வச்சிங்களேன், பேசிக் மாடல் உங்களுக்கு 1,10,000 ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் 1,13,000 கிட்ட வரைக்கும் வருது. இதில் இந்த ஒரு ப்ரைஸிங்கில் இதுவுமே ஒரு நல்ல ப்ராடக்ட்னே சொல்லலாம். சரி, ஓகே, தான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த டாப் 5 லிஸ்டிங்கை நம்ம இங்கே முடிச்சோம். இந்த டாப் 5ல் உங்களுடைய ஃபேவரட் இதுன்றதை கமெண்ட் செக்ஷனில் பண்ணுவீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை, சி யூ, சி லேட்டர்.